கேட்டா கிகட்டி என்ன பார்த்ததோடனே பாவாட்டைய மட்டைக்கு கட்டிட்டா. சின்ன சிரிக்கிட்டேன் லாலா, சின்ன சிரிக்கிட்டேன் லாலா, சின்ன சிரிக்கி 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 மாட்டு புட்டா சிரிக்கி சிரிக்கி. அவனை பார்த்த நாள் என் வாழ்க்கை மாறி போச்சு. அவளை பார்த்த நாளும் என் வாழ்க்கை மாறி போச்சு. அழகு மயங்கி போன நானு, அதனால ஒரு கொட்டில் விழுந்து போச்சு. லாலா லல்லா லல்லா லல்லா. அவளோட டிஷர்ட் கட்ட அதுக்குள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருந்தா, அதை பார்த்தோடனே எனக்கு அவளோட டிஷர்ட் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. லாலா லல்லா. அவளோட பைசா அவளோட பாக்கெட் பைசா இருந்துச்சு, நைஸா கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து அவகிட்ட கொடுத்தேன். அப்புறம் மூஞ்சி இப்படிதான் இருந்துச்சு. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறோம் சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறையா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தால் எனக்கு சூப்பராக தான் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் வந்துச்சு. கமெண்ட்டில் போட்டு பார்த்தா அந்த ஆதிவன் இருக்குல்லன்னு சொல்லியிருக்கான். நான் தான் லைக் பண்ணேன்னு. ஏன் அவன் லைக் பண்ணணும்? எனக்கு வேறு யாராவது லைக் பண்ணாலும் எனக்கு போதும். அவன் லைக் பண்ணணும் எனக்கு தேவையில்லை.
கவர்மெண்ட் ஸ்கூல்னால என்ன டாய்லாக கொண்டு வரலாம். எனக்கு இது பைக் தான் ஃபேவரட். எனக்கு எல்லோ கலர் பைக் தான் இருந்துச்சு. எனக்கு இதானே நம்மளோட யூனிஃபார்மு. எல்லோ யூனிஃபார்ம் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா ப்ளூவு பிளாக்கு. இதை விட்டு எந்த கலர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாலும் எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் திட்டுவாங்க. இந்த மாதிரி இதுதான் யூனிஃபார்மே. அதனால நான் இது போட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நாங்கள்லாம் அறிவாளி, எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு. தலைக்கு எப்படி கட்டணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சா. இப்போ டைட்டாக இருக்கும் பார்த்தியா. இப்படிலாம் நாங்கள் சூப்பர் அறிவாளி. அப்படி இப்படி கூட கட்டிக்குவோம். என்ன சாரி கூட கட்டிடுவேன் பாரு. நான் பாரு நான் இப்போ நம்ம பரதநாட்டியம் ஏதாச்சும் ஆடணும்னா ஒரு ஷாலை கொண்டு வந்தாலே போதும். இதுக்கு போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாரி ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு போய் இப்படியே சாரி கட்டிக்கலாம். வந்துருச்சு. கால் மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். போதுங்க அதிபன் இன்னும் பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் பார்த்துட்டானா அது பிரச்சனை ஆயிடும். விசக்கட்ட சொல்லி தந்துருவா. ஓடு இல்லை வேட்டையை ஒன்று போகுது. வேட்டைக்கிட்ட ரைடடா. சரியாயிடுச்சுடா. எனக்கும் வேட்டி ஃப்ரீயாக விட்டுருந்தேன். அவங்களே பார்த்துட்ருக்கேன். என்னோட பைக் எடுத்துட்டு ஏதோ பண்ணுறீங்க. பைக்கு இது ஓட்டையாக இருந்துச்சு. காற்றுல ஒன்றும் போட்டு கூட்டிட்டேன். அம்மா என்னடா இது, நான் ஒரு பைக் வாங்கி சொல்லுவாங்க. சரி நம்ம தானே இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அது நீ யூஸ் பண்ணுறது. என் பைக் என்னடா பண்ணுற நீ சொல்லு. கிட்ட சொல்லி தந்துடுவேன் பார்த்துக்கா. இல்லை சார் கிட்ட சொல்லி தந்துடுவேன். அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல. வெறும் பைக்கில் இப்படி காது மட்டும்தான் ஊற்றி வச்சோம். உன் ஃப்ரெண்ட் என்னவா சொன்னா சொல்லு. எப்படி சொல்லியிருப்பா? இப்படி தான் சொல்லியிருப்பா. அவன் பாரு உன் பைக்குக்கு உமா கொடுத்துட்ருக்கா அப்படி தானே சொல்லியிருப்பா. நான் ஊத கூட விட மாட்டேங்க. என் ஃப்ரெண்டு தான் அவன் மேலே கண்ணு. வேணா அவனை கேட்டு பாரு, அவனுக்கு தான் உன் மேலே கண்ணு. நாலு என் பேர் சுபாஷ் கிடையாது. கிளருக்கு சும்மா எங்களை பழி போட்டு விட்டுரு. சும்மா ஊதிதான் வச்சேன். அவனுக்கு தான் உமால லவ். போ பிடிச்சா நம்ம